அஞ்சாவது சூத்திரத்துக்கு ரெண்டாவது என்ன தலைப்பண்டு பாட்டுதுன்னா எடுக்கக்கூடியதா இருக்கு பண்ணிக்கிறோம் இதுல. சொல்லுங்க பாப்போம். சரியா படிச்ச பாட்டு ஒருத்தருக்கு ஞாபகம் இல்லையா? வணக்கம் ஐயா. தெரிந்து கொண்டோர் என்ற ஒரு பாட்டு. வணக்கம். அஞ்சாவது சூத்திரம் முடிச்சு என்ன நாங்கள். பாடல்? தெரிந்து முடிச்ச கொண்டு அடுத்த கொண்டோர். பாடல் அடுத்தது தொடங்கல ஐயா, தொடங்க. ஆறாவது தெரிந்து. தொடங்க. என்ன பாடல்? பாடல் தொடக்கத்தை சொல்லுங்க, தட்டச்சில தேடுறதுக்கு. ஆறாவது பாட்டு எனக்கு என்னன்னு தெரிய. ஆறாவது பக்கத் சூத்திரம். அஞ்சாவது கடைசி பாட்டோட முடிச்சிட்டோம். தெரிந்து கொண்டோ. ஓ, ஹலோ. தெரிந்து கொண்டு பாப்போம். தெரிந்து கொண்டோரோ ஒன்றாக. ஒரு ஆள் பாட்டை படியுங்க பாப்போம். வரையில்லையா ஐயா எங்களுக்கு ஸ்கிரீன்ல? சரி, ஓகே. நான் இதுல ஹோஸ்டா தான் இருக்கிறேன். ஹோஸ்டா இருக்கிறவர் ஒரு ஷேர் பண்ண வேணும். ஷேரிங் ஆப்ஷன் தருவோம் எனக்கு. சுந்தர் நினைக்கிறேன். எனக்கு ஷேரிங் ஆப்ஷன் ஐயா தந்தீங்கன்னா. பண்ணிட்டேயா பண்ணிட்டேயா வருதா பாருங்கய்யா. ரைட். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. நல்லது, நல்லது. ம் படியுங்க இப்ப பாப்போம் அந்த பாடல். படிக்காதா ஐயா? ஓ, ஓ. தெரிந்து கொண்டோரோவென்றாக சென்றைந்து புலனும் பற்றி பரிந்திடும் உணர்வினோடும் போகமும் தெரிந்து. கொடுத்து யோனி தெரிந்திடும் அதுவும் செய்து செய்திகள் உயிர்கட்கெல்லாம் விரிந்திடும் அறிவும் காட்டி வீட்டையும் அளிப்பன் மேலோன். இது எப்படி அறிகின்றோம் என்பதை பார்க்கின்றது. தெரிந்து கொண்டு கொண்டே அறிந்து கொண்டு ஓரோ ஒன்றாகச் சென்று ஐந்து புலனெம்பற்றி. எப்படி அறிகிறோம்? கண்ணால போய் பார்த்து அறிகிறோம், காதால போய் கேட்டு அறிகிறோம், மூக்கால போய் முகர்ந்து அறிகிறோம். ரெண்டையும் சேர்த்து அறிகிறது, இல்ல மூக்கையும் சேர்த்து அறிகிற, ஐந்தையும் சேர்த்து அறிகிறது ஒன்று இருக்குது. அதுதான் ஓரோ ஒன்றாகச் சென்று ஐந்து புலனும் பற்றி புரிந்திடும் உணர்வினோடும். அதை புரிந்து கொண்டு உணர்வினோடும், உணர்வோட ஒரு கான்சியஸோட போகமும் கொடுத்து அனுபவத்தையும் கொடுத்து யோனி திரிந்திடும் அதுவும் செய்து. யோனி என்பது இங்கே பிறவிகள். பிறவிகள் தோறும் போய் சென்று வந்து திரிந்திடும். திரிந்திடும் என்றா போக்குவரத்து, போறதும் வாரம் எதுவும் செய்து செய்தி கண்டு.
அவர்கள் செய்கின்ற கர்ம வினைகளை பார்த்து உயிர்கட்கெல்லாம் விரிந்திடும் அறிவும் காட்டி மேலான அறிவையும் படிப்படியாக கொடுத்து வீட்டையும் அவன் வீடு வீட்டையும் கொடுப்பான். மேலோன் இறைவன், மேலாகிய இறைவன். இப்ப இறைவன் எங்களுக்கு என்ன செய்கிறான்? எல்லாம் அவனுக்கு தெரியும். அவன் எல்லாம் அறிந்தவன் தானே இறைவன். இறைவன் என்பவன் எல்லாம் அறிந்தவன். சர்வஜன் என்று தமிழ் எழுதுவோம், சர்வஜன் என்று வடமொழி சொல்லுவோம். ஆம்னிசென்ட் என்று ஆங்கிலத்தில், அது கிரேக்க சொல்ல நினைக்கிறோம். ஆம்னிசென்ட் என்றா எல்லாம் அறிந்தவர். ஆம்னிசென்ட், சர்வஜன், எல்லாம் அறிந்தவர். அப்படி அறிந்தவர் தெரிந்து கொண்டு அவருக்கு தானா போய் இப்படி எல்லாம் பார்க்கணும் இல்லை. ஆனா எங்களோட இருக்கைக்கு என்ன செய்கிறார்? ஒவ்வொன்றாக சென்று ஒவ்வொன்றாக பார்த்து, கடை அங்க போய் இந்த இடத்தை பார்ப்போம், இந்த சாப்பாட்டை என்னென்று பார்ப்போம், இந்த வீட்டை என்னென்று பார்ப்போம், இந்த மனுஷரை என்னென்று பார்ப்போம் என்று ஒவ்வொன்றாக போய் பார்த்து தெரிந்து கொண்டு உருவாக சென்று சென்று போட்டு என்ன செய்யறோம் என்று அறிகிறோம். சில இடத்துல சாப்பாட்டு கடைக்கு போனா கண்ணால பார்த்து, மூக்கால முகர்ந்து, கையால தொட்டு, நாக்கால சுவைத்து அறிகிறோம் இல்லையா? சென்று கடைக்கு போனா மூக்கால முகர்ந்து கொண்டு அது எல்லாத்தையும் அறிகிறோம். அப்படி ஒவ்வொன்றும் அந்த ஒரு உடைக்கு ஆடை கடைக்கு போனா அணிந்து பார்த்து, கண்ணால பார்த்து, உடம்புல போட்டு பார்த்து அணிகிறோம். இப்படி ஒவ்வொன்றாக சென்று 5 புலனும் பற்றி புரிந்திடும் உணர்வினோடும் போகமும் கொடுத்து, அங்க போய் ஒவ்வொன்றையும் அனுபவத்தையும் கொடுத்து. அனுபவம் 2ம் வரும். சாப்பாடு கடை போய் சாப்பிட்டா நல்ல சாப்பாடு, ருசியா இருக்குது, நல்லா இருக்கு. பிறகு சில கூட வருத்தமும் வரும். என்ன பிறகு எடுக்க போன போகமும் கொடுத்து தெரிந்திடும் அதுவும் செய்து எல்லா புறப்புறப்புகளையும் செலுத்துவது இறைவன். ஆன்மா தானாக வந்து பிறக்காது, கர்மவினையை தானாக தேர்ந்தெடுக்காது, இறைவன் தான் கொடுக்க வேண்டும். சேர்ப்பானும் என்று சொல்லுவார் இறைவன். யோனி திரிந்திடும் அனுபவம் செய்து, யோனிய புறப்புற வந்தவன் என்ன செய்கிறார்? செய்தி கண்டு, அவர்கள் செய்கிற வினைகள் செயல்களை கண்டு அதுக்கு ஏற்ற மாதிரி பலன்களை கொடுத்து, அந்த பலன்களின் ஊடாக அதுகளுக்கு பட்டறிவையும் படிப்பறிவையும் கொடுத்து, செய்தி கண்டு உயிர்கட்கெல்லாம் விரிந்திடும் அறிவையும் காட்டி, கொஞ்சம் கொஞ்சமாக விரிந்திடும் அறிவு, எக்ஸ்பேண்டிங் நாலேஜ், கொஞ்சம் கொஞ்சமாக விரிந்திடும் அறிவையும் காட்சி, கடைசியாக முழுமையான வீடு வீட்டையும் அளிப்பன் மேலும். இறைவன் எப்படி எங்களுக்கு செய்கின்றார் என்பதை காட்டுது. அடுத்த பாடம் பாடியுங்கள். இது படிக்கிறாங்களா முதல் இல்லையே? என்ன இல்லை. அருளது சக்தியாகும் அரண்டனை கருணையின்றி தெரும் சில மெல்லை தெருள் சிவமில்லை, அந்த சிவமின்றி சக்தி இல்லை. மருளினை அருளால் வாட்டி மன்னியுர் கழிப்பன் கண்கட்கு இருளினை ஒளியா ஓட்டும் இரவியை போல ஈசன். எப்படி என்ன செய்கிறார்? இறைவன் வந்து எங்களுக்கு இதெல்லாம் செய்கிறது. ஏன் செய்கிறார்? அவர் பொழுதுபோக்கா செய்கிறார், அவருக்கு விளையாட்டா செய்கிறார், அல்லது தன் பவரை காட்டுறதுக்கு, மகிமையை வெளிப்படுத்தவில்லை. ஒவ்வொருத்தர் சொல்றது இறைவன் திருவிளையாடலாகும் என்று சொல்லுவார்கள். விளையாட்டா செய்கிறார், அவர் வேற வேலை இல்லை, விளையாடுறாரு. அப்படி செய்கிறாரோ, பொழுதுபோக்கா செய்கிறாரோ, அல்லது இறைவன் தன் மகிமையை வெளிப்படுத்துவதற்காக செய்கிறாரோ என்றால் இல்லை. எங்கள் மீது கொண்ட அளவற்ற அன்பினால செய்கிறார். அந்த அளவற்ற அன்பைத்தான் நாங்கள் அருள் என்று சொல்லுகிறோம். அந்த அருளைத்தான் நாங்கள் சக்தியாக பார்க்கிறோம். அருளது சக்தியாகும். அரண்டனுக்கு அருளையின்றி தெருள் சிவம் இல்லை. அந்த அரண்டனுக்கு அருளையின்றி தெருள் சிவம் இல்லை. அந்த சக்தி இல்லாட்டி சிவம் இல்லை. சக்தி இல்லாட்டி ஒளி இல்லாட்டி சூரியன் இருக்குது, சூரியன் இல்லாத ஒளி இருக்கும். அருளையின்றி தெருள் சிவம் இல்லை. அந்த சிவம் இன்றி சக்தி இல்லை. அதான் சக்தி பெருசு சிவம் பெருது என்பதெல்லாம் பாதராக்கள் இருக்கிறேன். சைவக்காரர்களே இருக்கிற நிறைய கடுஞ்சைவக்காரையும் அந்த சுத்த சைவத்தை என்ன சொல்றது, சில்மிஷங்கள் தாங்க முடியாது சில வேலை. எல்லாத்துக்கும் எடுத்து இந்த யூடியூப்பும் வந்து டிக்டாக்கும் வந்த உடனே சும்மா இருந்து ஒவ்வொரு நாளும் வேலை அவங்களுக்கு அதுதான். சக்தியை அது பெருசா, இது பெருசா, விஷ்ணு பெருசா, அது வந்து. அப்ப சிவமின்றி சக்தி இல்லை. அரண்டனுக்கு அருளையின்றி தெருள் சிவம் இல்லை. அந்த சிவமின்றி சக்தி இல்லை. மருளினை அருளால் வாட்டி,
அருள் என்பது மகிழ்ச்சி, மயக்கம். அந்த மலங்கள், அந்த மயக்கத்தை அருளினை அருளால் வாட்டி, தன்னுடைய அருளால வாட்டி மண்ணுயிர்க்கு அளிப்பன். மண்ணுயிர்களுக்கு, மற்ற உயிர்களுக்கெல்லாம் இறைவன் பின்னத்தை கொடுக்கிறான், வீடு பேற்றை கொடுக்கிறான். வீடு அளிப்பன் தான் இருந்தது, மண்ணுயிருக்கு அளிப்பன். இது என்னது போல கண்ணுக்கு இருளனை ஒளியால் ஓட்டும் இரவியைப் போல ஈசன். கண்ணுக்கு இருட்டு இருக்கு, அந்த இருட்டை சூரியன் வந்து அகற்றுது. சூரியன் தானா வருகுதோ? சூரியன் ஒளிக்குள்ளாலதான் வருது சூரியன். சூரியன் இங்கே வாரார் எங்கட வீட்டுக்கு இல்லையே. அதே மாதிரி இறைவன் தன்னுடைய அருளினுடைய சூரியனையும் அவனுடைய கதிர்களையும் ஒப்புறது இறைவனுக்கும் அவருடைய சக்திக்கும். அதுதான் சைவர்கள் காயத்ரி மந்திரத்துக்கு சொல்ற விளக்கம். பூர்வஸ்வஹா தத்சவிதுர்வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி தியாயோன பிரசோதயாத் என்று சொல்லி. அப்ப அது என்ன சொல்றார் வந்து, அந்த சூரியனுடைய இச்சா ஞானா கிரியா சக்திகள், ஒளிக்கதிர்களா இருக்கிற இச்சா ஞானா கிரியா சக்திகள் இந்த ஆன்மாவுடைய இச்சா ஞானிகளை பொருந்தி அவற்றை என்ன சொல்றது, பிரகாசிக்க பண்ணுவதாக. என செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக. நடத்துக. எப்படி நடத்த வேணும்? தூண்ட வேணும். இப்ப அறிவு எப்படி தூண்டுறதுன்னு சொன்னா, அந்த கதிர்களை பாருங்கோ, சூரியன் கதிர்கள், அதுல இச்சை ஞானம் கிரியை மூன்றும் இருக்கு. சூரியன் கதிர்ல பாத்தீங்கன்னா ஒளி இருக்குது, உண்மை இருக்குது, நெருப்பும் இருக்குது. ஏன்னா ஒண்ணும் இருக்குல்ல. சூரிய கதிர்ல ஒளி இருக்குது, வெப்பம் இருக்குது, நெருப்பும் இருக்குது. அப்படி யோசிச்சு கொள்ளுங்க. இச்சா ஞான கிரியா சக்தி இந்த மூன்றும் வந்து எங்களுடைய ஆன்மாவிலேயும் இருக்கு. அவ்வளவு இச்சா ஞானம், எங்களுடைய மோட்டிவேஷன் இருக்கு. இந்த மோட்டிவேஷன் என்னத்தக்கா எல்லாம் சொல்றதுதான். இங்க இருந்து என்ன சச்சங்கத்துக்கு வந்திருந்தாலும் உங்களுக்கு போன வகையில படிச்ச பாட்டு தெரியாது. இது என்ன மோட்டிவேஷன்? பத்தாது. அவ்வளவு தடிப்பு எங்களுக்கு விடாதங்க, அந்த தடிப்பு விடாதங்க இருந்துச்சு. இடையில என்ன சரி வந்தாலும் ஒருக்கா எடுத்து போன முறை வந்தது இன்னொன்று தட்டி பார்ப்போம், கேட்பார் வந்துட்டு பார்ப்போம் வேண்டா, அது விடாது. எது விடாது? அங்கால அடுத்தது கிரியா சக்தி விடாது, அதுவும் விடாது. ஆக்ஷன். சரி, இப்படி எல்லாம் நிக்க தேவையில, படிச்சது மனதிலே அப்படியே அறிவில பதிந்து இருக்குது கொண்டா அங்க ஞானாசக்தி அதுவும் விடாது. மூன்றும் மறைக்குது எங்களுக்கு. பாத்தீங்கன்னா அதுக்குத்தான் தோன்றும். அதுதான் அழகாக கண்கட்கு இருளினை ஒளியால் ஓட்டும் இரவியை போல ஈசன். அந்த உவமையில காயத்ரி மந்திரம் இருக்குது, ஒரு உவமை இருக்குது, உட்பொருள் இருக்குது, எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் செய்தியும் இருக்குது. நாங்கள் என்னதான் முயன்றாலும், என்னதான் படித்தாலும், என்னதான் அறிந்தாலும் அந்த எவ்வளவுக்கு அந்த தடிப்பு விலகி கொடுக்குதோ அவ்வளவுக்குத்தான் எங்களுக்கு ஏழும். அதுக்கு பிறகு அருள் வந்து பதிய வேண்டும் தாண்டி. நல்லது. அடுத்த பாட்டை பார்க்கணும். அடுத்த பாட்டு வருகிறது இல்லையே. ஆறாம் சூத்திரத்துல முதலாவது பாடல் ஐயா. அந்த மேல ட்ராப் மெனுவை கிளிக் பண்ணீங்கன்னா வரும் ஐயா. அந்த மேல இதுல இருக்கு 9 பாட்டு தான் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்க ஐயா. அங்க போய் ஆறாம் சூத்திரம், அந்த ஆறாம் சூத்திரம், ஆறாம் சூத்திரம், ஆறாம் சூத்திரம் இங்கதான் வந்திருக்கு. ஓகே, வந்துட்டு பாருங்க. அறிவுறும் பொருளோ ஈச அறிவுறாதவனோ என்னின் அறிபொருள் அசத்து சத்தாம் அறியாததின்றாமெங்கும் செறி சிவம் இரண்டுமின்றி சித்தொடு சத்தாய் நிற்கும் நெறிதறின் சத்தின் முன்னர் அசத்தெல்லாம் நின்றுடாவே. இந்த சத்து அசத்து சித்து அசித்து என்னென்ன வார்த்தைகளை கொஞ்சம் திருப்பி மீட்கவன் அடிப்படை. தத்துவம் படிக்கைக்குள்ள முதலாவது சித்து அசித்து விவேகம், சத்து அசத்து விவேகம் ஒன்று இருக்கு. விவேகம் என்றா அறிவு. அது அறியாம படிக்கவே இல்லை. சைவம் வரவே வராது, சுட்டு போட்டாலும் வராது.
சத்து அசத்து என்ன கருத்து? உயிருள்ள பொருள் உயிரற்ற பொருள். அசித்து சத்து அசத்து. சத்து என்றால் உயிருள்ளது உயிரற்றது என்று வரும், அது சரி. இங்க வந்து அந்த கருத்துல தான் வருகுது. ஆனா அதை விட இன்னொன்று இருக்கு அதுக்கு மேல. சத்தண்டா என்ன? உண்மையானது. உண்மையானது, உள்ளது சத்து, என்றும் உள்ளது சத்து. அசத்தென்றால் என்ன? எதிர்மானதா, உண்மையற்றது. உண்மையற்ற. இருக்காது, நடுக அப்படி இருக்காது இந்த அசத்து. அப்ப அசத்து சத்து அது. மற்றது சித்து என்றால் என்ன? அறிவு. அறிவு, கான்சியஸ். சித்தா கான்சியஸ், அறிவு. அன்கான்சியஸ் அறிவு இல்லைன்னு தான் சொல்றேன். அவருக்கு அறிவில்லை அறிவில்லைன்னு போடுவோம். சித்தண்டா அறிவு, அசித்தண்டா அறிவு. அறிவில்லை. அறியாது. இப்ப இறைவனுக்கு இறைவன் சத்தோ அசத்தோ, உண்மையானவனோ என்றுமுள்ளவனோ இல்லையோ? சத்து. 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 உயிர்கள் சத்து. சத்து. மலங்கள் சத்து. சத்து எப்பவும் இருக்குது. பதி பசு பாசம் எனப்பகல் மூன்று பதியினை போல் பசு பாசம் எனாது. மூன்றுமே சத்து பொருட்கள். அடுத்தது சித்து. சித்து கண்ட அறிவும் உணர்வும் உள்ளது சித்து. அறிவும் உணர்வும் உள்ளது சித்து. இறைவன் சித்து பொருள். சித்து. ஆத்மா சித்து. சித்து. மலம் அசித்து. அசித்து. அதுக்கு அறிவில்லை, மலத்துக்கு அறிவில்லை. 203 பூஜைக்கு கட்டாயம் ஞாபகம் இருக்கணும் இது. மலங்கள் முப்பொருள் எல்லாத்துக்கும். இப்ப மலத்துக்கு அறிவில்லை, அறிவித்தாலும் அறியாது, அது சடம். அப்ப அசித்து அஸ்தவ இது ரெண்டையும் தான் சொல்றேன். அறிவுறும் பொருளோ ஈசன் அறிவுறாதவனோ என்னின். ஈசன் அறிவுறும் பொருளோ என்ன கருத்து? அறிவுறும் பொருளோ ஈசன் அறிவுறாதவனோ என்ன கருத்து? அறிவுறும் பொருள். அறிவுறும் பொருள். ஈசனை சுட்டி அறியலாமோ? நாங்கள் இப்ப பிசிக்ஸ் படிக்கிற மாதிரி மேத்ஸ் படிக்கிற மாதிரி படிச்சு அறியலாமோ? அல்லது ஈசன் அறிய முடியாதவனோ? அதுதான் கேள்வி. இறைவனை அறியலாமோ அறிய முடியாது? அறியலாம். அறியலாம். அறிவு அறிபொருள் என்றால் என்ன கருத்து? ஒன்றே அறியலாம் என்று சொன்னால் அவன் நாங்கள் படிக்கிற படிப்புகள்ல அறிகிற பொருள் மாதிரி வந்துடுவான். இந்த ஆன்மாவும் இறைவனும் அறியலாது. ஆனா அறியலாம் அறியலாது. எப்படி அறியலாது? இந்த படிப்பறிவாலே அறியலாது. கோர்ஸ் இருக்குதோ இறைவனை பற்றி? எங்கேன் கோர்ஸ் இருக்குதோ உயிரை பற்றி? இல்ல. அது உயிரியல் எல்லாம் பேர் வச்சிருக்கிறது, அது பயாலஜி தான். உயிரியல் அது வேறு. அறிய இயலாது. அப்படி அறியப்படும் பொருள் என்றால் அவன் இந்த அறியப்படுகின்ற சடப்பொருள் அறிவிற்குத்தானே எங்களுடைய பாசஞானம் என்று சொல்லுவோம். சடப்பொருள்களைத்தானே அறிகிறோம். சட்டத்தை அறிகிறோம், மருத்துவத்தை அறிகிறோம், என்ன இயந்திரவியலை அறிகிறோம், கலைகளை அறிகிறோம். அப்படி அது மாதிரி அவனும் அசித்தாகவும் அசத்தாகவும் வந்துடும். அறிவில்லாத பொருளாகவும் நிலையில்லாத பொருளாகவும் இருந்தது. அப்ப அறிய முடியாத பொருளோ என்றால் அப்படியும் இல்லை, அறியாதது என்றார். அறியாத பொருள் என்று சொன்னால் முயல் கொம்பு மாதிரி வந்துடும், ஒரு நாளுமே காண இயலாது, இல்லாத பொருள். இறைவனை அறிய முடியுமா அறிய முடியாதா என்று கேட்டால் அறிய முடியும் என்றும் சொல்ல இயலாது. அறிய முடியும் என்று சொன்னால் அவன் சடப்பொருள் உண்டா விடுவான். அறிய முடியாதென்றும் சொல்லாது. அறிய முடியாதென்று சொன்னால் முயற்கொம்பு ஆகாத்து தாமர போது இல்லாத பொருளாகி விடுவான். ஆகவே எங்கும் செறி சிவம் எங்கும் சரிந்த சிவம் இரண்டுமின்றி, இந்த ரெண்டும் இல்லாமல் சித்தோட அசத்தாய் நிற்கும். சித்தாகவும் சத்தாகவும் நிற்கும். சித்தண்டா அறிவுபூர்வமாக, சத்தண்டா என்றும் உள்ளதாக நிற்கும். நெறிதரின் சத்தின் முன்னர் அசத்தெல்லாம் நின்றுடாவே.
அவனுக்கு அந்த இறைவனுக்கு முன்னால மிச்ச ஒன்றும் பிரகாசிக்க மாட்டுச்சு. அசத்தெல்லாம் நின்றுடா வேண்டா கருத்து ஒன்றும் பிரகாசிக்காது. அதுதான் இறைவனுக்கு முன்னால போனோன்னு ஆன்மா பிரகாசிக்காது. சூரியன் வந்தோடனே தாரகைகள் பிரகாசிக்குதோ, நட்சத்திரங்கள் இல்ல. அந்த சூரியன் பிரசன்ஸ்ல நட்சத்திரங்கள் பிரகாசிக்காது. அதுக்காக நட்சத்திரம் இல்லாம போட்டுதோ, சூரியன் இருக்கு. ஒளியில் அடங்கிட்டு. அதுதான் ஐயா இந்த சிவபெருமான் வந்தார் என்றால் அவருக்குள்ள இந்த ஆன்மா எல்லாம் அடங்கிவிடும். தனி இருப்பு தெரியாது. அதுதான் வேதாந்தி ஒன்று ஒன்று சொல்றவன் இல்லை என்று மட்டும். வேதாந்திகள் ஒன்றென்று சொல்லிடமல்லோ, அதைத்தான் சொல்லிட தெரியாது போயிட்டு. ஆனாலும் உண்மையா இருக்கு. இது சொல்லி வச்சவர் அவர்தான், வேறு ஒருத்தரும் சொல்லலாது. அந்த சத்தின் முன்னர் அசத்தெல்லாம் நின்றுடாதே. சூரியனுக்கு முன்னால நட்சத்திரங்கள் எப்படி இல்லாமல் போகுதோ அது மாதிரி இறைவன் முன்னிலைக்கு போனோடனே இந்த ஆன்மாவின் அந்த சுய இது இல்லாம போகுது. அவ்வளவு இருக்குது. ஆன்மா நட்சத்திரங்கள் இல்லாம போற மாதிரி இல்லை, அது ஆன்மா இருக்குது அங்க. ஆனால் அவருடைய ஒளியில ஆழ்ந்து மறைந்துட்டு. இதுதான் தரிசனம். வேதாந்திகளுக்கும் தரிசனம் ஒன்றுதான், சித்தாந்திகளுக்கும் தரிசனம் ஒன்றுதான். அவர் தான் பார்த்ததை அப்படியே சொல்றார். எங்களுக்கு மூன்றாவது ஆளாக இறைவன் இருந்து சொல்லி வச்சிருக்கிறார் சித்தாந்தம் இப்படி என்று. அவ்வளவுதான். அடுத்த பாடல். ஆவதாய் அழிவதாகி மதலால் அறிவுதானும் தாவலால் உலகு போகம் தனுகரநாதியாகி மேவலால் மலங்களாகி விரவலால் வேறுமாகி ஓவலால் அசத்தாம் சுட்டி உணர்பொருளானவெல்லாம். அவர் சொல்றார் என்று கேட்டால், நாங்கள் சுட்டி உணர்பொருளான எல்லாம் அசத்தான். கடைசியா பாருங்க, சுட்டி உணர்பொருள் இப்படி அப்படி என்று சொல்லி காட்டி நாங்கள் அறிகிறதெல்லாம், இப்படி அப்படி என்று சொல்லி காட்டி நாங்க அறிகிறது எல்லாமே அசத்து, நிலையற்ற பொருள்களைத்தான் நாங்க காட்டி அறிகின்றோம். பலங்களை நாளங்கள் எல்லாம் மற்ற உலகத்தில் இருக்கிற நிலையற்ற பொருள்கள் எல்லாத்தையும் தான் நாங்கள் கலை படிக்கிறோம், விஞ்ஞானம் படிக்கிறோம், ஊடகம் படிக்கிறோம், சட்டம் படிக்கிறோம், அரசியல் படிக்கிறோம், வியாபாரம் படிக்கிறோம், வர்த்தகம் படிக்கிறோம், மேனேஜ்மெண்ட் படிக்கிறோம். எல்லாத்துக்கும் படிப்பு இருக்கு. இது எல்லாம் சுட்டி உணர் பொருள், சுட்டி அறியப்படுவது, சுட்டறிவு என்று சொல்லுவார்கள். அதுங்க பட்டறிவும் படிப்பறிவும் சேர்ந்து சுட்டறிவு என்ற வீடு இருக்கு. சுட்டி உணர் பொருள் ஆனவெல்லாம் அசத்தாம். ஏன் அசத்து? ஆவதாய் அழிவதாகி அதலால் இந்த பொருள் நாங்க அறிகின்ற பொருள்கள் எல்லாம் தோன்றி நின்று அழியும். டேட் ஆஃப் ப்ரொடக்ஷன், டேட் ஆஃப் எக்ஸ்பைரியோட இருக்கிறது தான் நாங்கள் எல்லாம் அறிகிறோம். டேட் ஆஃப் ப்ரொடக்ஷன், டேட் ஆஃப் எக்ஸ்பைரி. ஆலயங்களை பற்றி ஒரு சிந்தனை வந்துச்சு உங்களுக்கு எல்லாம். சில வேர்ல்ட பார்த்தா இந்த ஆலயம் இத்தனையாம் ஆண்டு கட்டினது, இத்தனையாம் முன்னதுக்கு எத்தனை ஆலயம் அழிஞ்சு போச்சுதன். பாடல் பெற்ற தலங்கள்லயே விடுபட்டு போன தலங்கள் எல்லாம் இருக்கு, அழிஞ்சு போச்சுது. என்னடான்னு பார்த்தால் ஆலயம் வந்து உடம்பு மாதிரிதான் நின்று தோன்றி வளர்ந்து எங்களுக்கும் பிரகாசமான காலம் ஒன்று இருக்குத்தானே. வேலையில, படிப்பில, உழைப்பில பிரகாசமான காலத்துல நின்று பிறகு ஒரு தேய்கிற தசை வந்து பிறகு இல்லாம போறது. ஆலயமும் அப்படித்தான். டோன்ட் வரி. பிறகு திருப்பியும் பெறலாம். எல்லா காலத்துக்கும் அப்ப ஆலயத்துக்கும் டேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்குன்ற, டேட் ஆஃப் எக்ஸ்பைரியும் இருக்கு. உடம்பு மாதிரி தான் ஆலயம். அப்படியே ஆலயங்கள் அழிஞ்சு போறது பற்றி எல்லாம் அவற்ற செயல். ஆவதாய் அழிவதாகி அதலால் அறிவு தானும் தாவலால். அறிவு வந்து தாவலால், தாவலால் என்றா ஒவ்வொன்றோடையும் பற்றி பற்றி அறியும். அதை பற்றி அதை அறியும், இதை பற்றி இதை அறியும். அறிவு தானும் தாவலால் உலகு போகன் தனுகரணாதியாகி மேவலால்.
இந்த உலகம், உடம்பு, கரணங்கள் அதுகளோட சேர்ந்துதான் இந்த அறிவும் வருகிறது. இது இல்லாட்டி அறிவு வருமோ உங்களுக்கு? உடம்பு இல்லாட்டி அறியலாமோ? இந்த கருவிகள் இல்லாட்டி அறியலாமோ? இந்த உலகம் இருக்கிறது உலகம் இல்லாட்டி உலகத்துல பொருள்கள் இல்லாட்டி அறியலாமோ? இல்ல. உலகம் தனுகரணாதியாகி மேவலால் மலங்களாகி விரவலால் மலங்களோட சேர்ந்துதான் அறியுது. வேறுமாகி ஓவலால் இப்படி எல்லாம் இதோட சேர்ந்து அறிந்தாலும் அதை விட வேறாயிருக்கு. அந்த மலம் இல்லை. அசத்தாம் சுட்டி உணர் பொருளானவெல்லாம் சுட்டி அறிகின்ற பொருள்கள் எல்லாம் அசத்து. அதாவது நாங்கள் படிக்கின்ற படிப்பு எல்லாமே நிலையற்ற பொருளை பற்றிய கல்வி. நான் சொல்றது வயிற்று பாட்டுக்கு படிக்கிறோம். வயிற்று பாட்டுக்கு படிக்கிறோம். அது என்ன படிச்சாலும் ஆனால் இருந்து இதுல இருந்து படிச்சாலும் வயிற்று பாட்டுக்குத்தான் படிக்கிறோம். அதுக்கு அங்கால வேறு ஒரு கல்வி இருக்கு, அது வேற. இதுல சொன்ன கல்வி எங்களுக்கு தெரியுது. அதுல ஏதாவது கேள்வி இருக்குதா? கேள்வி கேட்கறாக்களை காணையில, தர்மாவை காணையில. ஏன் டாக்டர் நான் இருக்கிறேன்னு என்ன கேள்வியை காணையில அதான் கேட்டேன். இது இல்ல 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 முதல் பாட்டுக்கு தான் எனக்கு கேள்வி இருக்கு. அதை நீங்க முடிச்சா அப்புறம் நான் கேட்ப விட்டுட்டு அதெல்லாம் முடிஞ்சா அப்புறம் டீச்சர் அவங்க வந்துட்டா உட்காந்துட்டா தெரியாது. இப்ப கௌரி வந்துட்டாவா? வந்துட்டான்னு தான் கேள்விப்பட்டா. நீங்கள வந்தாவது தெரியாது. சுவேந்தினி ஒரு தட்ட சத்தம் இல்லாம போயிருக்கு. நினைக்கிறேன் ஞானம் வந்துட்டது போல இருக்கு. சத்தம் வராது. அது என்னன்னா டாக்டர், சில இந்த பாட்டுகள் எல்லாம் முந்தி நீங்கள் படிப்பிக்கல, நான் சில இதுகளுக்கு பங்கு பெற்ற இல்லை. அப்ப அதனால எனக்கு அந்த நோட்டுகளும் எழுதி வைக்கல. அதனால இன்றைக்கு புதுசா படிக்கிற மாதிரி கிடக்கு. அப்ப உங்களுக்காகத்தான் இது திருப்பி நடக்குது போல இருக்கு. வேற ஸ்பெஷல் ப்ரோக்ராம், ஸ்பெஷல் கிளாஸ். ஓகே, அடுத்த பாடல். நன்றி. மனிதனில் வாழ்வும் திருச்சிட்டம்பலம். வாசிக்கவா ஐயா? நல்ல திருச்சிட்டம்பலம். மந்தனில் வாழ்வும் வானத்து அரசயன் மாலார் வாழ்வும் எண்டரு பூத பேத யோனிகள் யாவும் எல்லாம் கண்ட இந்திர மாசாலம் காணா கழுதிரதம் காட்டி உண்டு போல் இன்றாம் பண்பில் உலகினை அசத்தும் என்பர். உலகம் அசத்து என்று சொல்றது. மந்தனில் வாழ்வும், இந்த மண்ணில் இருக்கிற வாழ்வும், வானத்து அரசு அயன் மாலார் வாழ்வும், இந்திரன் வானத்தரசன் வந்து இந்திரன் சொற்கலோகத்தரசன், அயன் என்பது பிரம்மா திருமால், எல்லார் வாழ்வும், எண்டரு பூத வேணி யோனிகள் யாவும் எல்லாம், எண்ணிலடங்காத பூதபேத யோனிகள் யாவும் எல்லாம், மற்ற பூதங்கள் மற்ற பிறப்புகள் எல்லாமே கண்ட இந்திர மாசாலம் வெற்றிய ஜால காட்சி, கனவு போல, கழுதி ரதம் என்பது காணல் நீர், காட்டி உண்டு போல் என்றாம். எல்லாம் இருக்கிற மாதிரி தான் காட்டுது, ஆனா இல்ல. விளங்குதா சொல்றது? பண்பின் இந்த இயல்பினாலே உலகினை அசத்தும் என்பர். உலகினையும் அசத்து என்று சொல்லுவார்கள். அறிவில்லாதது, நிலையில்லாதது. நிலையில்லாதது என்று சொல்லுவார்கள். சத்தண்டா நிலை உள்ளது, உலகம் நிலையில்லாதது. ஏன்? எல்லாம் மாறி மாறி போகுது. இந்திரமாசாலம் போல, கனவு போல, காணல் நீர் போல எல்லாம் போகுது. ஆனபடியினால அதெல்லாம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஸ்ரீலங்கன் பிரசிடென்ட் ரணில் விக்ரமே வெளிக்கடைக்கு போயிட்டாரு. அதுதான் பாருங்க, ஒரு நேரத்துல பெரிய சேவியர் வந்தாராம் ராசாண்டு எல்லாரும் கொண்டாடினாங்க. பிறகு போயிட்டுது. இப்ப பார்த்தா
ஜெயில இருக்கிறது. அதுதான் மண்டனில் வாழ்வோம் வானத்து அரசு அயன் மாலார் வாழ்வோம் எண்டரு பூத வேத யோனிகள் யாவும் எல்லாம் எல்லாம் அவருக்கு மட்டுமில்லை, எனக்கும் அதுதான். நீங்கள் ஒன்றும் யோசித்தாங்க உங்களுக்கும் எங்களுக்கும் இல்லை என்று. எல்லாரும் ஒரு நேரத்தில் கிளம்பி போட்டு பிறகு இறங்குறது தான். இல்லை இறங்குறது தான். இறங்குறதுக்கு ஆயத்தமா இருக்கணும். அட்டாச்மெண்ட் இருந்தா கஷ்டம். அட்டாச்மெண்ட் கோசஸ் பெயின் அண்ட் சஃபரிங். அட்டாச்மெண்ட் இல்லாட்டி தட்டி போட்டு இறங்கிடலாம். அதுதான் ட்ரை பண்றோம், பார்ப்போம். வந்தாதான் எதிரி இவன். ஓம் ஐயா சுவாமி. வருது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வருது சுவாமி. அடுத்தது 4வது மரணம் தூங்கி எழும்புற மாதிரின்னு சொல்லுவீங்க ஐயா. உம் நித்திரை. உறங்குவது போல சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பரம். இல்லையா அந்த மரணம் இதுக்கு இன்னைக்கு ஒரு பயனும் புணராது எல்லாரும் செத்த வீட்டுக்கு பொருந்துவதென்றாம் என்றும். ஐயா இது ஐயா சொல்றாரு கொஞ்சம் இருங்க. ஓ சாரியா. இல்ல செத்த அதுக்கும் போய் வந்தாச்சு. உறங்குவது போலும் சாக்காடுன்றது மாதிரி எல்லாருக்கும் இப்ப ஃபியூனரல் ஹோமுக்கும் செத்த வீட்டுக்கு தானே போறோம். நாங்கள் இப்ப வேற விஷயமாக போக தொடங்கிட்டோம். இருக்கிறோம் மாநாட்டில் ஃபன் சேர்க்கிறோம். ஏன்னா அதுக்காக தொடர் வந்து ஃபியூனரல் ஹோமை கூட்டி கொண்டு போய் ஃபியூனரல் ஹோம அவையின் ஒன்னோட கதைச்சு போட்டு வந்து ஃபண்டிங் இருக்கு. அவ எத்தனையோ ஃபியூனரலை பற்றி கதைச்சேன். ஃபியூனரல் ஹோமில் எத்தனையோ ஃபியூனரல் இல்லை இருந்தா அப்போ ஒரு ஃபியூனரல் வந்து போன வாரம் பிள்ளை 23 வயதுல சூசைட் பண்ணிட்டுது, பொம்பளை பிள்ளை. அதை பற்றி கதைச்சார். பிறகு இன்னொரு ஃபியூனரலை பற்றி கதைச்சார். மிக ஆச்சரியமா இருக்கு உங்களுக்கு. இப்ப எல்லாம் நடக்குது. இங்க வந்து அசிஸ்டன்ட் டெத் வந்துட்டு தானே. ஒரு டாக்டர் சர்டிஃபை பண்ணி நீங்கள் உங்களை வாழ்க்கைக்கு நீங்களே முடிச்சு கொள்றதுக்கு ஒரு டாக்டர் உதவி செய்யல இருக்குது அதுல மேடா. அப்ப அதுல வந்து ஒரு வயசானவர் 94 வயசு, அவர் அசிஸ்டன்ட் டெத் ப்ராசஸுக்குள்ள போறார். அவர் நாள் குறிச்சிட்டார், அடுத்த வியாழக்கிழமை தான் போறது இருக்கிறவர். அப்ப அதுக்கு ஃபியூனரல் ஹோமுக்கு எல்லாம் கதைச்சு ஃபியூனரலுக்கும் புக் பண்ணி போட்டுதான் அவர் போறார். பாருங்க, ஃபியூனரலுக்கும் புக் பண்ணி தான் போற நாளும் வியாழக்கிழமை எனக்கு புக் பண்ணி இந்த வியாழக்கிழமை அவர் போறார் அசிஸ்டன்ட் டெத்தில். அது கனடாவில் வந்து இப்பதான் சட்டவாதி வருது. பிரிட்டன்ல வரையிலையா பிள்ளைகளை கேட்டு நாங்க என்ன வர்றதுக்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்கணும். இங்கே ஒருவர் தீராத நோயொண்டிருந்து அத்தோடு அவருக்கு தீர்க்கமான புத்தி இருக்கணும். புத்தி மலங்கி இருக்கப்படாது, டிப்ரெஷன் அதுகள் இருக்கப்படாது. அதுகள் எல்லாம் இருந்து 2 டாக்டர் சர்டிஃபை பண்ணினா அது செய்யலாம் அசிஸ்டன்ட். இப்ப அதுவும் போய் கேட்டுட்டு வந்தாச்சு. அப்ப போற பொழுது நான் சொன்னேன், எங்களுக்கும் அப்படி போறதுக்கு நல்ல விருப்பம். அந்த கண்டிஷன் எல்லாம் சொல்ல எனக்கு அறிவு நல்லா இருக்கணும். அறிவு மங்கி சொன்னா நாங்க சொல்றதை கேட்க மாட்டாங்க. அப்படி ஒரு தீரா நோய் வந்து போக வேணும். இல்லை இது மருந்து போட்டு இன்னும் கொஞ்சம் காலம் 5 வருஷம் 2 விட்டா ஒன்றும் செய்யல. தீரா நோய் தீர்த்தருள வல்லன்னை. அது பிறவி பணி ஐயா. தீரா நோய் தீர்க்கிறதுக்கு போயிட்டாலும் தீர்ந்துடும் தானே. தீரா நோய் தீர்க்கிறதுக்கு 3 வழி இருக்குது. கொண்டு வந்து தீரா நோய் தீர்த்தல் வந்து அந்த நோயை தீர்க்கிறது. அப்பர் சுவாமிகளுக்கு சூழ நோயை தீர்த்தார், அது தீரா நோய் தீர்த்தல், அது உண்டு. 2வது, நீங்கள் இறந்துட்டாலும் நோய் போயிடும். செத்து போனா நோய் வருதாங்கால அதுவும் தீரா நோய் தீர்க்கும். பல இடங்கள்ல இறப்பு வந்து விடுதலை, அது சில பேர் யோசிக்கிறீங்களே, அது வர. 3வது வந்து புறவி புனி போனிச்சா ஒரு அடியா போயிடும். புற புனியே வராது. புறவியே இல்லாட்டி புற இந்த புனி மாறும். 3 வழியில இறைவன் தீர்ப்பார். எந்த வழியில எங்களுக்கு தீர்க்க போறாருன்னு தான் பார்க்க. அல்லாடி தீர்க்காம இருந்த அனுபவி ராஜா அனுபவி என்று விட்டாலும் விட்டுடுவார்.
ஓகே, அடுத்த பாட்டு படிங்க. உணராத பொருள் சத்தென்னின் ஒரு பயன் இல்லை தானும் புணராது நாமும் சென்று பொருந்துவதென்றாம் என்றும் தணவாத கருமமொன்றும் தருவதுமில்லை வானத்து இணரார் பூந்தொடையும் மியாமை கெழுமயிர் கயிறும் போலும். உதாரணம் சொல்றேன். உணராத பொருள் சத்தென்னின், நாங்க உணர முடியாத, அறிய முடியாத, அனுபவிக்க முடியாத பொருள் ஒன்று இருக்குது. அது இறைவன் சத்து என்றும் உள்ளது என்று சொன்னால், நாங்கள் அறிய முடியாத, அனுபவிக்க முடியாத என்ன பயன், என்ன பிரயோசனம் எங்களுக்கு? ஒரு பயன் இல்லை, ஒரு பயன் இல்லை. தானும் புணராது, அதிகம் வந்து சேராது, நாமும் சென்று பொருந்துவதுன்ற, நாங்களும் போய் போறதில்லை. அப்ப அதால என்ன பிரயோசனம்? அப்படி ஒரு கடவுள் இருந்து, கடவுளை அறிய முடியாது, அனுபவிக்க முடியாது என்றா அப்படி ஒரு கடவுள் இருந்து என்ன பிரயோசனம்? அதான் கேள்வி. உணராத பொருள் சத்தென்னின் ஒரு பயன் இல்லை, தானும் புணராது நாமும் சென்று பொருந்துவதென்ற, என்றும் தனவாத கருமம் ஒன்றும் தருவதும் இல்லை. அது என்னென்று பொறுத்த பார்க்கணும். ஒன்றும் தனவாத கருமம் ஒன்றும் தருவதும் இல்லை, அதால ஒன்றும் கிடைக்கிறதும் இல்லை, கருமம் ஒன்றும் தருவதும் இல்லை. ஆகாய பூவாலி என்ற மாலை ஆமமயிராளி என்ற கயிறு போல உணராத பொருள்களின் வெத்தறியப்படுதலான் அது பொருளன்று. அதுதான் சொல்றேன். அது உண்டா வருவதும் இல்லை. வானத்து இணரார் பூத்தொடியும், ஆகாச தாமரையில் மாலை, ஆகாச தாமரையே இல்லை. மியூட் பண்ணியாச்சு ஐயா. மேற்படி. ஓகே. அப்ப உணராத பொருள் சத்தென்னின் ஒரு பயனில்லை. நாங்கள் உணர முடியாத, அறிய முடியாத பொருள் ஒன்று இருக்குது. அது என்று நிலையுள்ள சத்தான பொருள் என்றால் அதால ஒரு பயனும் இல்லை. தானும் உணராது, உங்கிட வந்து சேராது, நாமும் சென்று பொருந்துவது, நாங்களும் போய் சேர்வதில்லை. என்றும் தனவாத கருமம் ஒன்றும் தருவதும் இல்லை. அதால ஒரு கர்மம் செயல் பிரயோஜனம் ஒன்றுமே வருவாது. எங்களால் அறிய முடியாத பொருள் என்றா இது எப்படி இருக்கண்டா? வானத்து இணரார் பூந்தொடையும், வானத்து ஆகாச தாமரையில் அந்த பூமாலையும், ஆமை கிளிமறை கயிறு போலும். ஆமையோட்டு கயிறு போல, ஆமையோட்டு மயிரில் கயிறு திரிக்கலுமோ? அப்படி ஒன்று இல்லவே இல்லை. இல் பொருளாய் விடும். அறியாத பொருள் என்றால் இல் பொருளாய் விடும். அறியவே முடியாத ஒரு பொருள் என்றால் இல் பொருளாய் விடும். அதைத்தான் சொல்லுகிறார். எப்படி? ஆகாச தாமரை போல, ஆமையோட்டு மயிர் கயிறு போல, ஒற்று பிரயோசனம் இல்லை என்று சொல்றார். அப்ப இறைவன் வந்து அறியப்படுபவன், உணரப்படுபவன். அதான் கண்ணால் யானும் கண்டேன் காண்க என்று சொல்லுவார். அடுத்த பாடம். எங்கேயோ திருப்பி போட்டு தந்தால் சொல்லுங்க. தெரியுதானே? தத்துவம் சத்து அசத்து சதசத்தும் அன்று என்றால் என் உய்த்துணர்ந்து உண்டோ இன்றோ என்றவர்க்கு உண்டு என்று ஓதில் வைத்திடும் சத்தேயாகும் மனத்தொடு வாக்கு இறந்த சித்துரு அது அசித்தாம் மனத்தினால் தேர்வது எல்லாம். தத்துவம் சத்து அசத்
சதசத்து அன்று என்றால் தத்துவம் அதுவானது சத்து அசத்து சதசத்து அன்றும் என்றால் அது சத்துமல்ல அசசத்துமல்ல சதசத்துமல்ல. சத்து அசத்து ரெண்டும் சேர்ந்து அந்த ரெண்டுக்கு விடப்பட்டதும் அல்ல என்றால் என் உத்துணர்ந்துண்டோ இன்றோ. அப்ப அதை உணர்ந்தவர்கள் உண்டோ இல்லையோ என்றவர்க்கு உண்டு என்ற போதில் அதை உணர்ந்தவர்கள் உண்டு என்று சொன்னா என்றால் வைத்திடும் சத்தே ஆகும். அது சத்து. இது யாருக்கு என்றால் வேதாந்திகளுக்கு. வேதாந்திகள் சொல்லுவார்கள் இறைவன் உள்பொருளும் இல்லை இல் பொருளும் இல்லை ரெண்டும் இல்லை பிரம்மம். நிர்குண பிரம்மம் என்று சொல்றதுதான். ஒன்றும் இல்லையா, அசத்தும் இல்லை சத்தும் இல்லை சதசத்தும் இல்லை என்றால் அதை உய்த்து உணர்ந்தோ உண்டோ, அதை உய்த்து உணர்ந்தவர்கள் உண்டோ என்றால் உண்டு என்றால் அது சத்து. சத்தே ஆகும். மனதொடு வாக்குறந்த சித்துரு அது. மனம் வாக்குகளுக்கு அப்பாற்பட்ட சித்து ஒரு அது. அசித்தாம் மனத்தினால் தேர்வதெல்லாம், மனத்தால கண்டறிகிறதெல்லாம் அசித்து. எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது போல இருக்கு. இறைவனை அது சொல்றாரு என்று கேட்டா, நாங்கள் மனத்தாலே அறிஞ்சால் அது அசித்து, அது அறிவில்லாத சடப்பொருள். அப்ப இறைவன் சடப்பொருளோ இல்லை, அவர் மனம் வாக்கு கடந்து அறியப்படுபவர். இதுதான் மனோன்மணியை கடைசியா வச்சது. மனோன்மணியை கடைசியா வச்சது. இறைவனுக்கு சதாசிவமூர்த்திக்கு 9 சக்தி வைத்தார்கள். வாமை ஏஷ்டை ரௌத்ரி காளி கலவிகரணி பலவிகரணி பலப்பிரதமணி சர்வபூதமணி என்று 8 சக்திகள், 8 சக்திகளை வைத்து அப்பால 9வதாக மனோன்மணியை வச்சார்கள். மனம் கடந்து அங்கால போறது. எல்லாம் மனத்தால் நினைச்சு நினைச்சு போனால் அது சடமாய் விடும். மனம் கடந்து அறியப்படுபவன் சிவம். அதனுடைய தான் மனோன்மணி. மனத்தினாலே அறிந்தால் அது அசித்து, அது ஜடப்பொருள். இது கொஞ்சம் நுணுக்கமானது. அடுத்தது எல்லாம் சத்து அசித்து விவேகம் தான். இது முன்பு தெரிஞ்ச படி டாக்டர் இப்ப படிப்பிச்ச அந்த இதுல விளங்கல டாக்டர். உண்மையா என்ன என்ன சொல்லுங்க, இது நீங்க முதல் சொல்றீங்க மனத்தால் அறிந்து கொள்ள முடியாதுன்னு சொல்றீங்க. பிறகு இதை விட்டுட்டு நாங்கள் பாடத்துக்கு நேர வருவோம். அதான் ஈஸி. இப்ப என்னென்றால் சத்து அசத்து, சத்து சித்து ஆனந்தம் இருக்கல்லோ, ஞாபகம் இருக்கா? எழுதி படிப்பிச்சு நாங்கள் இதில் இங்க வந்த போர்ட்ல வாரம் ஒயிட் போர்ட் ஒயிட் போர்ட்ல இருக்குது. ஒன்று பார்ப்போம். அது பழசு. தெரியுதா? தெரியுதா? ஓமையா. ஓமையா. ஓகே, இப்படித்தான் பார்க்கறது. சார் சித் யாரு போரை விளையாடுறது?
சின்ன பிள்ளைகள் யாரும் இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, இப்ப இறை இருக்குது. உயிர் இருக்குது. அது மலம் இருக்கு. மலத்தோட மலம் வைக்கலாம் அல்லது மலத்தின் ப்ரொடக்ட். மலம் நிலையானது, ப்ரொடக்டான உலகம் நிலையற்ற உலகத்தை தான் இங்க சொல்ல. இறைவன் சத்து என்றால் என்ன? என்றும் உள்ளது சத்து. சரியா? என்றும் உள்ளது சத்து. சத்து. இறைவன் என்றும் உள்ளவனா? என்றும் உள்ளவன் இறைவன். ஓம் இறைவன். இறைவன் என்றும் உள்ளவன். ஓகே, வேற யார்? எல்லாரும் சொல்ல வேணும். மீனாம்பிகை, இறைவன் வந்து சத்தா இல்லையா? சொல்லுங்க பாப்போம். இறைவன் சத்தா? இறைவன் சத்து. சத்து. சரி. உயிர் சத்தா? உயிர் சத்து. உயிர் உள்ளதா? என்று உள்ள பொருளா இல்லையா? அழிகிற பொருளா? என்று உள்ள பொருளா? என்றும் உள்ள பொருள். என்றும் உள்ளவர். என்றும் உள்ள பொருள். அப்ப அதுவும் சத்து. மலம் என்றும் உள்ளதா அல்லது அழியுமா? மலம் என்றும் உள்ளது. என்றும் உள்ளது. அது அழியாது. எங்களை விட்டு நீங்கும் அழியாது. உலகம் அழியும். அழியும். உலகம் அழிகிறது, சத்தில்லை. அப்ப உலகத்தை சொல்றது அசத்து. என்னன்னு சொல்றது? அசத்து. மற்றது இறை வந்து சத்து, உயிர் வந்து சத்து, மலம் வந்து சத்து. இப்ப விளங்கிச்சா உங்களுக்கு? சத்தண்டா என்னண்டு? ஓ, என்றும் உள்ளது சத்து. உயிரும் என்றும் இருக்கும், அழியாது. ரொம்ப அழியும். இந்த மலமும் என்றும் இருக்கும். ஒவ்வொரு தனிப்பட்ட உயிரை விட்டு நீங்க முத்தி வரைக்கான என்றும் இருக்கு. அதான் இறைவன் காலுக்கு கீழே அண்மையிலே கண்டிருக்கிறது. இறைவனே வந்து ஏறி நின்றாலும் மலமும் இருக்கும், அங்கு அடங்கி நிற்கும். அவ்வளவு. ரைட். இப்ப சித்து. சித்தென்றால் என்ன? அறிவும் உணர்வும் உள்ளது சித்து. அறிவும் உணர்வும் இருக்கும், கான்சியஸா இருக்கும். இறைவனுக்கு அறிவு உணர்வும் உண்டோ? ஓம். ஓம். ஒரு தரம் என்ன யோசிக்கிறீர்கள்? இல்ல ஓம். இது இருக்கு, தெரியாது. இருக்கு. ஓம் இருக்கு. 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 இறைவனுக்கு அறிவு உணர்வு உண்டு. அப்ப அதுக்கு சரி. உயிருக்கு அறிவு உணர்வு உண்டோ? ஓம். 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 இருக்கு. இருக்கு. உயிருக்கும் அறிவு உணர்வு இருக்கு. மலத்துக்கு உண்டோ? இல்ல. 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 மலம் சடம், அதுக்கு இல்ல. உலகத்துக்கு உண்டோ? உலகத்துக்கு இருக்கோ அறிவு? இல்ல இல்ல. இல்ல. சின்ன பிள்ளைகளுக்கு சமய போக்கு நடக்கிற மாதிரி டாஃபி வச்சுட்டு தான் கேள்வி கேட்கணும் போல இருக்கு. உலகத்துக்கு இருக்குதான். உயிர் இருக்குன்னுதான் நான் உயிர் நினைக்கிறேன். இருக்கலாம். உணர்வும் இருக்குத்தான். ஆக்களுக்கு அறிவும் இருக்கு. அறிவும் சூரியன், சந்திரன் எல்லாம் சூரியன் சந்திரனுக்கு என்ன இருக்கு? இறைவன் அறிவிக்கார்.
சூரியன் ஒளி தருது, சந்திரன் ஒளி தருது. சூரியன் என்னம்மா நீங்க சைவ சித்தாந்தத்துல இருந்து டிஸ்மிஸ் ஒன்றுமில்ல உலகத்து இல்ல. இது சிரிப்புக்குரிய விடயம் இல்ல விஷயம். உண்மைதான். சாய்பாபான்னு என் கஸ்தூரி என்றவர் எழுதுறவர் சத்தியல் சுதந்திரன் 3-4 பாகம் வாசி கேட்க ஒரு இடத்துல வரும். ஒரு கடைக்கு புடவை எடுக்க போனோம். இது ஒரு நிகழ்வுக்கு பெண்களுக்கு புடவை அதை கொடுக்குறதுக்கு. அப்ப புடவைகள் எல்லாம் கொஞ்சத்தை செலக்ட் பண்ணி போட்டு கொஞ்சத்தை விட்டுட்டார. கஸ்தூரி சொல்றாரு, இந்த விடுபட்ட புடவை இருக்குத்தானே தெரியுதா, விடுபட்ட புடவையில நீர்த்துளிகள் வந்திருந்ததா, அந்த புடவை அழுதுதான் தங்களை பகவான் விட்டுட்டாரு. நான் இதை பார்த்துட்டு நான் அந்த புடவை கொண்டு வந்தேன் என்று எழுதியிருக்கிறேன். இது அப்பத்தமா இதான் தண்ணி ஊதுன்னு கிடைச்சதோ தெரியாது, அது வேற விஷயம். புடவை அழுமா இல்ல இல்ல. இல்ல அழாது. அது அடிப்படை அறிவு. இதுதான் சொல்றது இவ்வளவு பெரிய ஆக்களும் இந்த சரைக்கு விழுகிறதாண்டு. இதுக்குத்தான் சைவ சித்தாந்தம் வேணும்ன்றது. சந்திரன் அங்க பார்க்க அறிகிறார். சந்திரன் எங்க அறிகிறார்? நீங்க எந்த சந்திரனை கும்பிடுறீங்க? சூரியன் மூலம் சந்திரன் அறிவு. சூரியன் சந்திரன் எல்லாம் சடம் கிரகங்கள். அதுகளுக்கு அறிவும் இல்லை, உணர்வும் இல்லை. அது கோளங்களும் கிரகங்களும். அதுகளுக்கு அதி தேவதைகள் இருக்குது, presiding deities of the planet. சூரியனே நெருப்பு கோளம் தானே, சூரியன் அறியாது. சூரியன் presiding deity. பூமி அறியாது, பூமியின் presiding deity பூமாதேவி, அது அறியும். அப்படிதான் இருக்கே தவிர பின்ன சந்திரன் சூரியன் அமையும் என்று சொல்லப்படாது. அது பகுத்தறிவுக்கும் பிழை, மற்றது சைவத்துக்கும் பிழை. இப்ப உங்களுக்கு சித்து அசித்து தெரியுமா என்ன? உங்களுக்கு தெரியுமா இல்லையா? எல்லாருக்கும் விளங்குதா? ஓம் சித்தாசித்து. சித்துக்கு அசத்து தெரியும் என்ன? உண்மையான அறிவு உள்ளது, ஒன்றும் உள்ளது. என்றும் உள்ளது. என்றும் உள்ளது சத்து, அறிவுள்ளது சித்து. அது ரெண்டும் தெரிஞ்சா சரி, அவ்வளவுதான் பாடம். இதுக்கு மேல போக தேவையில்லை. சித்து உணர்வு என்று சொன்னீங்களே, அறிவு இருந்தா தான் உணரணும். ஓம் அறிவுன்றது நாலேஜ், உணர்வுன்றது கான்சியஸ். ரெண்டும் இருக்கணும். கான்சியஸ் நாலேஜ் இருக்க வேணும், அதான் சித்து. நீங்க சொல்லுங்க, கான்சியஸ் நாலேஜ் சித்து. இப்ப எல்லாம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துட்டுது, செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவுக்கும் அறிவு இருக்குது, எங்களோட அறிவு கூட. உணர்வு இல்லை அம்மா, உணர்வு இல்லை. பாத்தீங்களா? சைவ சித்தாந்தம் அப்பவே சொல்லி வச்சிட்டு உணர்வு இருந்தா எப்ப ஆட்டு விரிஞ்சதுக்கு உணர்வு வருவதோ அன்றைக்கு சைவ சித்தாந்தம் செத்துது. புரிஞ்சுதா உங்களுக்கு? எப்ப செயற்கை நுண்ணறிவுக்கு உணர்வு வருகுதோ, எந்திரன் படத்துல வந்த மாதிரி லவ் பண்ண தொடங்குதோ, அன்றைக்கு சைவ சித்தாந்தம் செத்து. எந்திரன் படம் பார்த்து படத்தை பார்த்து அதை விடுங்க. சைவ சித்தாந்தம் பண்ண படம் பார்த்த நீங்களோ ரஜினி எந்திரன் படம் தயவு செய்து படக்காதாக்கள் வேண்டி பாருங்க. அதுல இந்த செயற்கை அறிவுள்ள அந்த கம்ப்யூட்டர் வந்த அந்த ரோபோட் பிறகு அதுக்கு உணர்வு வந்துட்டது, அது காதலிக்க தொடங்குது, அது பிளான் பண்ணது எல்லாம் வருகுது அதுக்குள்ள இருந்து. அப்படி ஒரு வந்து கண்டால் சைவ சித்தாந்தம் பொய்யா? இப்படி சொன்னதானே நீ விளங்கும் உங்களுக்கு. நீ இப்ப இதுல இருந்து எப்படி வெளியில வாங்க? எடுத்துட்டாச்சு. இப்ப படிப்பு விளங்கி இருக்கு. செயற்கை நுண்ணறிவை வச்சு சொல்லி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தாலும் கூட அதுக்கு உணர்வுன்றது வராது. அதான் இப்ப கொஸ்டின். எப்போ வேணாலும் உணர்வு வரணும். நீங்க ஃபீட் பண்ணி இன்ஃபர்மேஷனை ஃபீட் பண்ணி எல்லாம் செய்யலாம். அது எங்களை விட திறமாக முடிவெடுக்கும். எங்களுக்கே சில விட காரக்க ஒரு ஆக்சிடென்ட் வரப்போகுது என்றால் அப்படிதான் ஃபீட் பண்ணப்படுது. ஒரு ஆக்சிடென்ட் வரப்போகுது, அப்ப நீங்கள் செலக்ட் பண்ணா எப்படியும் ஆக்சிடென்ட் தான். இந்த பக்கத்தால போனாலும் ஆக்சிடென்ட், அந்த பக்கத்தால போனாலும் ஆக்சிடென்ட். அது செயற்கை நுண்ணறிவு அது தீர்மானிக்கும். இந்த பக்கத்தால போனா என்னென்ன டேமேஜ், என்னென்ன இது நடக்கும், அந்த பக்கத்தால போனா என்னென்ன டேமேஜ், என்ன நடக்கும். எங்களுக்கு மற்றதுக்கு காருக்கு எல்லாத்தையும் பார்த்து கால்குலேட் பண்ணி அது
அதுக்கு என்ன ஃபீட் பண்ணப்பட்டிருக்குதோ அதன் ப்ரோக்ராமின் படி அந்த குறைந்த சேதமுள்ள ஆக்சிடென்ட்டை போய் படும். விளங்குதா உங்களுக்கு? செயற்கை நுண்ணறிவால ஒரு கார் ஓடுதென்றால் ஒரு ஆக்சிடென்ட் வரப்போதென்றால் எந்த பக்கத்தால போனாலும் ஆக்சிடென்ட் தவிர்க்க இயலாது. அப்ப எந்த பக்கத்தால போகணும், இதுல போறதா அதுல போறதா? இந்தியால பக்கம் திரும்பினால ஒரு பெரிய டிப்பர் ட்ரக் இருக்குது, அந்த பக்கம் திரும்பினா ஒரு ட்ரெயின் ஒன்று போகுது, எதால போறதா அதால அது ரெண்டு என்ன ஏதுன்னு பார்த்தா அதை அதுக்குள்ள டிசைட் பண்ணி ஒன்று எடுக்கும். அதை நீங்க ஃபீட் பண்ணலாம். அதுல ஃபீட் பண்ணுறது ஒன்று இருக்குதுன்னு கேட்டால் உங்களோட சுய இது என்ன வரப்போண்டா கார் வேண்டிக்கு எந்த பக்கம் போனாலும் அடிபட போகுது. ஒரு பக்கம் போனா அடிபட்டா வேற யாரோ செத்து போவினம், ஒரு பக்கம் போனா என்ன சொல்றது, ஒரு பக்கம் போய் அடிபட்டா ஒரு வயது போனவர் செத்து போவார், 90 வயது 80 வயது நடந்து கொண்டிருக்கார் செத்து போவார். இன்னொரு பக்கம் போனா ஒரு கர்ப்பிணி தாய் இருக்கிறா அவ செத்து போவா. அப்ப எந்த பக்கம் போகணும்னா நீங்க டிசைட் பண்ணலாம். இருந்து ஓகே கர்ப்பிணி தாய் வாழ வேண்டியவ, இவர் 80 வயதால் பரவாயில்லை போனாலும் பரவாயில்லைன்னு இந்த பக்கம் போய் இடிக்குமாங்க. அப்படி எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணி கொண்டு வரலாம். ஆனால் என்னத்தை செய்தாலும் அதுக்கு அந்த கான்சியஸ் என்ற உணர்வு இல்லை. புரியுதா? அது இல்லை, அது கடன், அதுக்கு அறிவு இல்லை. அப்ப உணர்வுன்றது ஒன்று, அறிவுன்றது ஒன்று. இப்ப அறிவு மட்டுமென்று சைவ சித்தாந்தம் சொன்னது எல்லாரும் அறிவுன்றதான் சொன்னது, அந்த உணர்வுன்றது முக்கியம். அந்த உணர்வு என்றது இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த பிறகு உணர்வை சேர்த்து சொல்ல வேணும். சித்தென்றால் கன்சியஸ் நாலேஜ், உணர்வுள்ள அறிவு. செயற்கை நுண்ணறிவு உணர்வு இல்லாத அறிவு. அப்ப உணர்வு இருந்தால் அது சித்து, உணர்வு இல்லாட்டி அசித்து. சித்தம் என்றது நாங்க ஞாபகம் வச்சுங்கன்னா தெரியும், சித்தம். அவ்வளவுதான். இந்த பாட்டெல்லாம் அதுதான், மாறி 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 ஒவ்வொரு உதாரணங்களால சொல்லி கொண்டிருக்கிறது. பாட்டு வேணா உங்களுக்கு கருத்து மட்டும் தான். செந்தூரன் இது ஒரு டேபிளா போட்டு அனுப்பி விடுங்க, அந்த நாளையும் போட்டு அந்த மார்க் பண்ணினமே. ஓமையா போட்டு அனுப்பிடுறேன். மலம் அல்லது உலகம் அதை போட்டு ஆனந்த உறவுகளுக்கு மட்டும்தான் வரும். அதை போட்டுக்கிட்டா சரியா? நான் அது போல அது தேவையில்லை. எங்களுக்கு ஆனந்த உணர்வு இருக்கிற ஆளுக்கு தான் ஆனந்தம் வரும். உழைப்பு மட்டும்தான் ஆனந்தம், எங்களுக்கு இன்பம் மட்டும் உண்டு. அதை ஆட் பண்ணிருக்கேன். சட்ல போட்டிருக்கேன், ஏன் சரி ஒன்று பாருங்க, நான் வாட்ஸ்அப்ல போட்டு வருவேன். எங்க chat box காணையிலேயே எங்க இதுல மட்டுமே சத்தண்டா இருப்பு, சித்தண்டது அறிவு பிளஸ் உணர்வு. அதை போடணும். உணர்வுள்ள அதை போடணும். ஆனந்தம் என்றது இன்பம் என்று போடப்படாது. ஆனந்தம் வேறு, இன்பம் வேறு. மற்றது இறை உயிர் மலம், மலத்துக்கு கீழே உலகம் 4வதா வைக்க வேண்டும். மலம் வேற உலகம் வேற. மலம் காரணம், உலகம் காரியம். இப்ப 4வது பிரிவு வரும். மற்றது சத்தண்டது நித்திய இருப்பு. சத்துல நீங்க போடலாம் நித்திய இருப்பண்டு, மேல போட்டிருக்குதான இருப்பண்டது நித்திய இருப்பண்டு போட்டா இதுக்கு சரி மட்டும் போட்டா சரி. நித்திய இருப்பண்டு போட தவிர இது ரெண்டும் சரி போட்டு 3வதுக்கும் சரி போட்டு உலகத்துக்கு மட்டும் பிழை போடுவீங்க. மேல சத் இருப்பண்டதற்கு சத் இருப்பு அந்த ஹெடிங்ல நித்திய இருப்பை போட்டுடுங்க பிரேப்பகேட்ல. சித்துக்கு அறிவு சக உணர்வண்டு போட்டுடுங்க. அது இறைவனுக்கும் சரி போட்டுடுங்க. போட்டுட்டு கீழே அது முற்றறிவண்டு போடலாம். சரி போட்டுட்டு பிராக்கெட்டுக்கு முற்றறிவண்டு போடலாம். உயிருக்கு சரி போட்டுட்டு சிற்றறிவண்டு போடலாம். மற்றது மலத்துக்கும் உலகத்துக்கும் பிழை போட்டு விடலாம். பிழை போட்டு விட்டா இல்லை, அறிவு இல்லை. அறியாமைன்னு சொல்லப்படாது. அறியாமை மட்டும் அறியாமைன்னாலும் அது உயிருள்ளவருக்கு தான் அறியாமை வரும். அறிவு இல்லைன்னா சரி. சரி. ஆனந்தம் போட்டுட்டு இறைவனுக்கு போடுக்கோ, இருக்கு போடுங்கோ. உயிருக்கு அது போட தேவையில்லை. மலத்துக்கு இல்லையண்டே போடலாம். துப்புரவா இல்லையண்டு பிள்ளை போடலாம். உயிருக்கு பிளஸ் அண்ட் மைனஸ் போட வேண்டும்.
பிளஸும் ஓகே மைனஸையும் கொண்டு போகாதீங்கல்ல போட்டு. இப்ப இன்பம் முத்தி நிலையில இப்ப எங்களுக்கு இன்பம் துன்பம் இன்ப துன்பம், பிறகு முத்தி நிலையில தான் ஆனந்தம். சரிதான். சரி, ஓகே. அப்படி ஒரு டேபிள் போட்டீங்க. சரி, செஞ்சு நல்லா அனுப்பி இருக்கு டேபிள், நல்லா இருக்கு. எனக்கு ஒன்று அனுப்பி விடுங்க வாட்ஸ்அப்பில். ஓகே. இப்ப விளங்கிச்சதா ஆக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் விளங்கி இருக்கு டாக்டர். வணக்கம் ஐயா. மலம் அவ்வளவுதான். சத்து பொருள் ஓலேஸ் இருக்குது, உலகம் கேரிய பொருள் இல்ல, அது ஒரே ஓலேஸ் இருக்கே இல்ல. உலகம் இல்ல, உலகம் இல்ல அப்படிதான் 4வது இருப்பாக உலகத்தை போட்டுட்டு இல்லை என்று போடுறோம். அது கேரிய பொருள் இல்ல, அது ஓலேஸ் உலகம் இருக்கா, நித்திய பொருள் இல்லை. நித்திய பொருள் இல்ல. சரி, அது ஆல்வேஸ் இல்ல, அது மன்னன், அது இல்லை. அதையும் போட்டா தான் எல்லாம் முப்பொருள் என்று போடணும். அதையும் போட்டா தான் தெளிவா விளங்கும் எங்களுக்கு. இப்ப உலகத்துக்கு அறிவும் இல்லை, உணர்வும் இல்லை. மலத்துக்கு அறிவும் இல்லை, உணர்வும் இல்லை. ரெண்டு வசித்து. சரி. இது ஒரு விளக்கம். இதுல கொஞ்சம் வித்தியாசமான விளக்கமும் சொல்லுவார்கள். சைவ சித்தாந்தத்துல சத்து அசத்து அசித்து சித்து இப்படி, வேதாந்தத்துல கொஞ்சம் வித்தியாசமா சொல்லுவார்கள். சைவ சித்தாந்தத்துல இன்னொரு விளக்கமும் உண்டு. சத்து என்பது நிலை மாற்றத்துக்கு உட்படாது சத்து. அது இன்னும் கொஞ்சம் வேற விதமான விளக்கம் ஒன்று சொல்லுவார். கொஞ்சம் வித்தியாசமான விளக்கங்கள் உண்டு. சத்து என்றால் நிலை மாற்றத்துக்கு உட்படாதது. மாற்றமாம் வையகத்தே வெவ்வேறே வந்திருப்பார். மாறிக்கொண்டே இருந்தால் அது சத்து அல்ல. உயிரும் இறைவனும் நிலை மாற்றத்துக்கு அது ஒரு கருத்து ஒன்று இருக்கு. அது கொஞ்சம் இன்னும் வித்தியாசமான விளக்கம். வேற வேற அப்ரோச் இருக்கு. இது போதும் எங்களுக்கு. நான் இதைத்தான் சொல்றது. இது போதும். இந்த விளக்கம் எங்களுக்கு நடைமுறைக்கும் சும்மா புத்தக படிப்பை வச்சிருந்து பெரிய யோசனை இல்லை. எங்களுக்கு இப்படி யாராவது என்ன மரம் அழுதுண்டா கூட நம்பலாம், சீரி அழுதுன்னு சொன்னா நம்பல. அது அப்படிப்பட்ட கதைகள் விடைக்குள்ள இதெல்லாம் எங்களுக்கு ஈஸியா தெரியக்கூடியதா இருக்கு. ஓரறிவுள்ள உயிர்களுக்கு கூட உணர்வு உண்டு. ஏன்னா முள்ளிச்செடிக்கு முத்தி கொடுத்தது, ஆனா மரட்டைக்கு முத்தி கொடுக்க இயலாது. சீல ஒருபோதும் கிளாஸ். அப்ப கஸ்தூரி எழுதினது பிழை. ஒன்றில் அவர் தன்னுடைய குருவண்ட அபிமானத்தால கொஞ்சம் கூட தூக்கலா எழுதி விட்டுட்டார், அல்லது அதுல ஏதோ தண்ணி ஊத்துண்டு இருக்க அவர் பிள்ளையா யோசிச்சிருப்பார், ஏதோ சீலை அழுதுட்டுதண்ட, அவ்வளவுதான். சரியோ? நாங்கள் வணங்குற கிரகங்கள் எல்லாமே அதிதேவதைகளைத்தான் நாங்கள் வணங்குறோம். The planetary presiding deities of the planets. Planets எல்லாம் ஜடம். இன்னைக்கு இவ்வளவு போதும் நினைக்கிறேன். கணக்க தலையில ஏத்தினா கஷ்டமாயிடும். எல்லாரும் மேலும் மௌனமா இருக்கிறார்கள். சில பேர் வைக்கிறது ஐயா, Philosophy. சச்சிதானந்தம், இது- சச்சிதானந்தம். இதுல ரெண்டு விடயங்கள் இருக்கு. அதுல ஒன்று சத் வெரி பேசிக் ஆஃப் த பிலாசபி. இது நாங்க முந்தையும் எத்தனை வதரம் சொல்லி இருக்கிறோம். இதான் சொல்றது இளமையல் கல்வி என்று சொல்றது. சின்ன வயசுல படிச்சா டக்கண்டு ஞாபகத்துல நிற்கும், மற்றது மறந்துடு. இளமையல் கல்வி சிலையில் எழுத்தன்னு சொல்றது, அது ஒரு பிரச்சனையா இருக்கும். மற்றது இன்னொன்று ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் திஸ் இஸ். இப்ப இத ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் சொன்னா இட்ஸ் when you are reading through the books and philosophy, does it make sense? அவ்வளவுதான்.
அந்த ஒரு புஸ்தகம் அல்லது பிலோசபியில ஒரு நடைமுறைக்கு அல்லது இதுக்கு அக்செப்டபிளா இருக்குதான்னு பார்க்கலாம். The basic is சத் சித் விவேகண்ட discrimination என்று சொல்லலாம். சத் சித் discrimination, that's the basic quality for a philosophy student. So philosophy student should know to differentiate between Sat and Asat, Sit and Asit. Sat means as Shiva Siddhanta, whatever is ever permanent, ever permanent. Ever permanent, எப்பொழுதுமே permanent இருக்கிறது. Ever permanent, never change. ரெண்டையும் சேருங்க. Ever permanent, never changing வந்து சத். அசத் வந்து மற்ற மாதிரி. எவர் சேஞ்சிங் நெவர் பெர்மனன்ட் மற்ற மாதிரி. எவர் சேஞ்சிங் நெவர் பெர்மனன்ட் வந்து அசத் இங்கிலீஷ். சித் என்றது which is conscious intelligent is சித். Conscious intelligence is சித். Whatever doesn't have conscious intelligence is asit. No conscious intelligence and asit. அவ்வளவுதான். ஆனந்தம் என்றது இன்ஃபினிட் பிளிஸ். அது ஒன்லி காட். அவருக்கு அது நேச்சர், பை நேச்சர் ஹி இஸ் இன்ஃபினிட் பிளிஸ். சோல்ஸ் வந்து இன் our state, the bound state, they experience only happiness and sorrow, not the bliss. Happiness and sorrow, limited. But in liberated state, they will enjoy the bliss. In liberated state, they will enjoy the bliss. But the fetters of the world, as they are not the neither conscious nor intelligence, and conscious intelligence எடுக்கலாம். conscious knowledge விட knowledge ஒரு சப்ஜெக்ட் அதாவது conscious intelligence is shit. Conscious intelligence is shit. Intelligence சொல்லலாம். conscious intelligence அது நல்ல வேர்டு. அது சித்துக்கு conscious intelligence, அசத்துக்கு நெவர் பெர்மனன்ட் எவர் சேஞ்சிங், சத்துக்கு எவர் பெர்மனன்ட் நெவர் சேஞ்ச். அப்படி வச்சுக்கோங்க. இப்ப சத் அசத் இது பேசிக் டிஸ்கிரிமினேட்டரி பவர் ஒரு பிலாசபி ஸ்டூடெண்ட் ஷுட் அக்வயர். இது வந்து வேதாந்தத்திலேயும் இருக்குது, லிட்டில் பிட் ஆஃப் டிஃபரெண்ட் இன்டர்பிரிட்டேஷன் சித்தாந்தத்திலேயும் இருக்குது. பொதுவாக வேதாந்த ட்ரெடிஷன்ல பிலோசபி கிளாஸ் தொடங்கிக்க ஃபர்ஸ்ட் வகுப்பில் இதை சொல்லிக் கொடுக்கணும். வெரி சிஸ்டமேட்டிக் மெத்தடாலஜி. சைவ சித்தாந்தத்தில் சிஸ்டமேட்டிக்காக அப்படி டெவலப் பண்ணணும். வெரி சிஸ்டமேட்டிக் மெத்தடாலஜியா ஃபர்ஸ்ட் லெசன் அதுதான். அதுக்கு ஒரு சின்ன புக்கும் இருக்க வேண்ட பிலாசபர் அங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு போறதுக்கு ஒரு சின்ன புக்கும் வச்சுக்கொண்டு தத்துவ போதம் என்று சொல்லி attribute it to Shankara. I don't know whether Shankara did it. It's that someone wrote it to teach Vedanta philosophy from the basic. அது இந்த இதுகளை எல்லாம் காட்டாது. இப்ப எங்களுக்கு கொஞ்சம் கூட விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். நாங்கள் இனி எங்களுடைய கோதாசன் ஐயா அந்த திருப்புகளை பார்ப்போம். நல்லூர் திருவிழா எல்லாம் முடிச்சிருக்கிறீங்க? எல்லாம் முடிச்சேன். இன்றைக்கு வைரவ மடையோட சரி. இது சண்முகநாத சுவாமி ஆலயத்திலே முதல் வணக்கத்துக்குரிய மூர்த்தியாக இருக்கின்ற பிள்ளையாரின் மேல் பாடப்பட்ட பாடல். பாடல் போடுறாராமா? வெங்கட் போடுறீங்களே? அனுப்பியிருக்கீங்களா ஐயா? அது போன முதல் கிழமை அனுப்பியாச்சு.
அது ஓகேயா அது ஒரே படிக்கல தானே. இதுல குரூப்ல போட்டிருக்காங்களாயா? வாட்ஸ்அப்ல வந்தது, ஆமா உங்களுக்கும் போட்டிருப்போம் குரூப்ல நினைக்கிறேன். அது வாட்ஸ்அப்ல பாத்தீங்களே. வாட்ஸ்அப்ல தான் ஐயா பாக்குறேன். எனக்கு ஆ, அந்த மாதிரி தெரியலையா. நீங்க படிக்க ஆரம்பிங்க, நான் பார்த்துட்டேன்னா எடுத்துட்டேன்னா ஓகே. படிங்க படிங்க பா. நீங்க படிங்க ஐயா. விக்கினம் அகல் அருள் நித்திலம் உற அழி வித்தகன் எனவரு கணநாத வித்தைகளவை நிறை சித்திகளோடு புவி வெற்றியும் ஆணை உற அருணாத உக்கிரம் ஒடுபொரு அக்கஜ முகன் அழி உற்றிட கணையரே அதிதீரா உத்தமி அகவலை வைத்திட கையிலையின் உச்சியை அடை நிலை அருளீதா பக்குவம் அதுபரு பக்தரும் அடைவினை பத்தருக அருளினை ஒளிவோரே பற்றொடுதொழுதள பற்றவை அருநிலை வெற்றிருவரம் அது தருவோனே சிக்கன உனதடி பற்றிட உளமுள சித்தி பெற அருளினை தருவோனே செப்பரியாறு முகன் உற்றிரு தலம் முறை சிற்பரன் என விரு பெருமானே விக்கினம் அகல் அருள் நித்திலம் உற அழி. எங்களுக்கு வருகின்ற இடைஞ்சல்கள் எல்லாம் இந்த பூவுலகில் விட்டு நீங்கி போகும்படியான திருவருளை நாங்கள் பெற்று உய்யும்படியாக தருகின்ற வித்தகன் எனவரு கணநாதா. வித்தகன் என்று எல்லோரும் புகழ இங்கு எழுந்தருளியிருக்கும் கணங்களுக்கெல்லாம் தலைவனான விநாயக பெருமானே, வித்தைகள் அவை நிறை சித்திகளோடு கல்வியிலும் செய்யும் செயல்களிலும் நல்ல சிறப்புகளோடு நிறைவான சித்திகள் மட்டுமல்லாது புவி வெற்றியும் அனைவுற அருள்நாதா. இந்த பூமியிலே பல வெற்றிகளும் வந்து சேரும் அருளை தருகின்ற தலைவனே, உக்கிரமோடு பொரு அக்கஜமுகன் அழிவுற்றிட மிக்க வீரத்தோடு உக்கிரமாக சமர் புரிந்த அந்த கஜமுகாசுரனானவன் உடல் அழிந்து போகும்படியாக கணை எறி அதிதீரா ஒற்ற மறுப்பை உடைத்து ஆயுதமாக எறிந்த சிறந்த தீரனி உத்தமி அகவலை வைத்திட. பக்தியிலே சிறந்தவளான அவ்வை பிராட்டியார் உனக்கு பிடித்தமான விநாயகர் அகவலை பாடி உன் திருமுன்பு வைக்க கைலையின் உச்சியை அடைநிலை அருளீசா. அதில் மகிழ்ந்து அவள் விரும்பியவாறு இறைவாளும் கைலையின் உச்சியை அவ்வை விரைவில் சென்று சேரும் நிலையை அருளிய ஈசனே, பக்குவமது பெரு பக்தரும் அடை மலபரிவாகம் அடைந்த அடியவர்கள் தம் பரிபக்குவ நிலையால் அடைகின்ற வினை பத்தரு அருளினை பொழிவோனே. அவர்களின் பலவினையானது அடியோடு அற்றுப்போகும்படியான திருவருட் சக்தியை பொழிகின்ற இறைவனே, பற்றொடு தொழுதள பற்றவை அருநிலை பெற்று மெய்யன்போடு மனமொழி மெய்களால் வணங்கி வர மலவாசனையால் இந்த உலக வாழ்வின் மேல் உண்டாகின்ற பற்றுக்களிலிருந்து விடுபடு நிலையை அடைந்து இரு வரமது தருவோனே. நாம் மேலான வாழ்வை பெற்றிருக்கின்ற வரத்தை தருகின்றவனே. சிக்கென உனதடி பற்றிட வேறு கதியில்லை
உனது திருவடிகளையே துணையன்று இறுக பற்றி பணிந்திட உளமுள சித்தி பெறு அருளினை தருவோனே. எங்களது உள்ளத்திலே எழுகின்ற விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறுகின்ற திருவருளை தருகின்ற தெய்வமே, செப்பரி அறுமுகன் உற்றிடு தலம் புகழுதற்கு அரிதான புகழோடு விளங்குகின்ற இந்த சண்முகநாத சுவாமி எழுந்தருளி இருக்கின்ற தலத்திலே உரை சிற்பரன் என இரு பெருமானை வீட்டிருக்கின்ற சிற்பரனாக எழுந்தருளி இருக்கின்ற விநாயக பெருமானே. அருமையான பாடல். வான்முகில் வளாது வேக மலிவளம் சுரக்க மன்னன் கோன் முறையரது தேக குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறையறங்கள் ஓங்க நட்டவம் வெளிமெல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மரகண நம பார்வதீபதி மகாதேவா.